சண்டே மார்னிங் சண்டேனாலே எப்பயுமே ஸ்பெஷல் நான்வெஜ் தான். ஸோ அன்றைக்கி நான்வெஜ் எடுத்திருந்தோம். மட்டன் தான் எடுத்திருந்தோம். ஸோ மட்டன் எடுத்து சூப் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சூப் வைக்கல பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து சூப்புக்கு ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடினா இந்த மாதிரி தண்ணி எதுவுமே வெளியே வராது. ஸோ அப்போ அந்த தட்டு எனக்கு கிடைக்கல. அதனால பார்த்தீங்கன்னா, அது போடாமல் வந்து சூப் வச்சனால எல்லாமே தண்ணி வெளியே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சூப் ரெடி ஆகுமே பார்த்தீங்கன்னா, சூப்புக்கு டெக்கரேஷன் பண்ணி சரி சூப் குடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து சூப் குடிச்சிட்ருந்தோம். ஸோ உண்மையாலுமே சூப் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சூப் குடிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணணும்னா, மட்டன் கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் கிரேவிக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது எல்லாமே எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற அந்த கறி எடுத்து போட்டுட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், வீட்டு மசாலா பொடி அதே மாதிரி 1 1/2 டீஸ்பூன் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, சரி கொஞ்சம் நேரம் மசாலாவோட வந்து அந்த கறி வந்து மிக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஸோ மூடி வச்சுருந்தேன். ஸோ அது மூடி வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம். ஓகே ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாய்.